இன்னைக்கு நம்ம யூனிட் 22ல ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். எனர்ஜி இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் டெவலப்மெண்ட். ஹோலாக வேர்ல்டு எடுத்துட்டோன்னா இல்லை ஒரு கண்ட்ரி எடுத்துட்டோன்னா கூட எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் அ பர்டிகுலர் பிளேஸ் ஆர் கண்ட்ரி. டெவலப்மெண்ட்னா இங்கே என்ன? டு சஸ்டெயின் எக்கனாமிக் க்ரோத், அதாவது பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையிறதுக்கு அந்த வளர்ச்சி வந்து அப்படியே தாக்கு பிடிக்கணும், அப்படியே மெயின்டைன் ஆகணும். அதுக்கு வந்து எனர்ஜி தேவை. ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோன்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கிறதுன்னா அதுக்கு எனர்ஜி தேவை. அங்கே ஒர்க் பண்ணுறக்கூடிய மெஷின்ஸுக்கு எனர்ஜி தேவை. எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம், இல்லை கோலாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு எனர்ஜி சோர்ஸ் வந்து தேவை. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? எனர்ஜி இஸ் தி இன்புட் ஃபார் ப்ரொடக்ஷன். ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கணும், ஏதாவது ஒரு சப்ஸ்டான்ஸோட ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா நமக்கு எனர்ஜி தேவை, இன்புட் தேவை. அந்த இன்புட் தான் எனர்ஜி. Expansion of possible energy resources is directly related with the pace of agricultural and industrial development. இப்போ வந்து நம்ம எனர்ஜி ரிசோர்ஸஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், தேடுறோம். என்னெல்லாம் ரிசோர்ஸஸை நம்ம எனர்ஜிக்காக யூஸ் பண்ணலாம். அது எதோட ரிலேட்டட்னா பேஸ்னா ரேட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். அப்போ அதிகமாக இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆச்சு, அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆச்சுன்னா அப்போ நம்ம என்ன தேடுவோம்? அதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு எனர்ஜி தேவை அதை டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸை தேடுவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அண்ட் எதெல்லாம் நம்ம எனர்ஜி ரிசோர்ஸாக யூஸ் பண்ணலான்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ எனர்ஜி ரிசோர்ஸஸ் ஆர் ஆஃப் டூ டைப், நான் ரினியூவபிள் அண்ட் ரினியூவபிள். நான் ரினியூவபிள் இதை வந்து நம்ம எக்ஸாஸ்டிபிள் எனர்ஜி ரிசோர்ஸ்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும் எக்ஸாஸ்டிபிள்னால் என்ன? தீர்ந்து போயிடும். இப்போ நமக்கு ரொம்ப டயர்ட் ஆகிட்டோன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? நான் எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் அப்படின்னு. அப்போ எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? எக்ஸாஸ்டிபிள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, நான் எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன்னா எனக்கு எனர்ஜியே இல்லை, என்னோட எனர்ஜி வந்து தீர்ந்து போயிடுது. அப்போ எக்ஸாஸ்டிபிள்னா என்ன? இட் இஸ் நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ். அந்த தட் கான்ட் பி ரீப்ளேஸ்ட். It is available in limited amount in nature. அது வந்து நேச்சர்லேயே நேச்சுரலாகவே அளவாக தான் இருக்குது. cannot be renewed over a short period of time. குறைஞ்ச காலத்தில் அதை ரினியூ பண்ண முடியாது, அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது within a short time. It is expensive. இப்போ ரினியூவபிள் ரிசோர்ஸோட கம்பேர் பண்ணினோன்னா நான் ரினியூவபிள் இஸ் எக்ஸ்பென்சிவ், காஸ்ட்லி. cannot be harvested continuously. ஹார்வெஸ்ட்னால் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அறுவடை பண்ணுறது. இங்கே என்ன மீனிங்னா, அறுவடை பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? க்ராப்பை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கே ஹார்வெஸ்ட்னா என்ன? யூஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ cannot be harvested continuouslyனா என்ன? cannot be used again and again. இந்த நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸை நம்ம திருப்பியும் யூஸ் பண்ண முடியாது. இந்த நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஸோ நான் ரினியூவபிள், எக்ஸாஸ்டிபிள், கன்வென்ஷனல்னால் ஒரே மீனிங் தான். தட் இஸ் ஆல் த த்ரீ denote the same thing, that is the energy which cannot be replaced or renewed over a short period of time. Non-renewable energy resources include coal, petroleum, natural gas. இது வந்து conventional energy resources. They account for 90% of commercial energy of the world. ஸோ வேர்ல்டுலேயே எனர்ஜி வந்து கமர்ஷியல் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதில் 90% வந்து எதுலேருந்து கிடைக்கிறதுனா கோல்லேருந்து, பெட்ரோலியம்லேருந்து அண்ட் நேச்சுரல் கேஸ்லேருந்து கிடைக்கிறது நமக்கு. You can see here natural gas and petroleum. You know that it is obtained from under the earth's crust. அப்புறமா 90% we saw that 90% of the world's production of commercial energy is from coal, petroleum and natural gas. பாக்கி 10% அப்போ என்னாச்சு? பாக்கி 10% of commercial energy is obtained from nuclear power. ஸோ நியூக்ளியர் பவர்லேருந்து 10% of the world's production of commercial energy நமக்கு கிடைக்கிறது. உலகத்திலேயே 10% வந்து நமக்கு கமர்ஷியல் எனர்ஜி நியூக்ளியர் பவர்லேருந்து கிடைக்கிறது.
ஸோ இப்போ நம்ம குயிக்காக ரீகால் பண்ணலாம். நியூக்ளியர் பவர்னா என்ன அண்ட் ட்ரெடிஷ்னல் பவர் பிளான்ட்னா என்னன்னு. ட்ரெடிஷ்னல் பவர் பிளான்ட்ஸில் வாட் இஸ் பர்ன்ட், கோல், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இஸ் பர்ன்ட் டு ப்ரொடியூஸ் எனர்ஜி. ஸோ கோலையும் ஆயிலையும் நேச்சுரல் கேஸையும் பர்ன் பண்ணும்போது அதுலேருந்து ஹீட் எனர்ஜி நமக்கு கிடைக்கிறது. அண்ட் பவர் பிளான்ட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தேர் எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட் இல்லையா. ஸோ இந்த ஹீட் எனர்ஜி, இந்த கோலை, ஆயிலை, நேச்சுரல் கேஸை பர்ன் பண்ணி கிடைக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி என்னத்துக்காக யூஸ் பண்ணுறோம்? டு ஹீட் வாட்டர். அந்த வாட்டர் ஹீட் ஆகும்போது வாட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு ஸ்டீம். நீர் ஆவியாக மாறுறது. அண்ட் தட் ஸ்டீம் இஸ் யூஸ் டு டர்ன் டர்பைன்ஸ் அண்ட் அதனால எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட். நம்ம இந்த ஸ்டெப்போட டீட்டெயில்ஸ் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் இது ஒரு அவுட்லைன், எப்படி எனர்ஜி ரிசோர்ஸால் எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ பவர் பிளான்ட்டில், ட்ரெடிஷ்னல் பவர் பிளான்ட்டில் கோல், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, யூ வுட் ஹவ் ஹர்ட் அபவுட் நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ அங்கே என்ன நடக்கிறதுன்னா, யுரேனியம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. அந்த யுரேனியம் ஆட்டமை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அந்த யுரேனியம் ஸ்ப்ளிட் ஆகிறதுனால இட் ரிலீசஸ் லாட் ஆஃப் எனர்ஜி. ஸோ அகெயின் அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி we are heating water which is converted into steam. It is used to turn turbines and electricity is produced. So nuclear power plantல என்ன பண்ணுறோம்? யுரேனியம் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இதை தான் யுரேனியம் ஸ்ப்ளிட் ஆகுது இல்லையா, அதுதான் ஃபிஷன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஃபியூஷன் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஸ்பெர்ம் அண்ட் ஓம் ஃபியூஸ்னா சேர்றது, அதோட ஆப்போசிட் தான் ஃபிஷன், பிரேக் ஆகுது. சேர்றதுன்னா ஃபியூஷன், பிரேக் ஆகுது, ஒரு விஷயம் ரெண்டாக உடையிறதுன்னா தட் இஸ் ஃபிஷன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் பார்ப்போம். ஸோ நான் ரினியூவபிளை நம்ம எக்ஸாஸ்டிபிள்னு சொன்னோம் இல்லையா, இங்கே ரினியூவபிளில் நம்ம என்ன சொல்கிறோம்? இன்எக்ஸாஸ்டிபிள். இன் சேர்த்துட்டோன்னா நாட்னு மீனிங். ஸோ நாட் எக்ஸாஸ்டிபிள், அதாவது தீந்து போகாது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் தே ஆர் அவைலபிள் இன் அன்லிமிட்டெட் அமௌண்ட் இன் தி நேச்சர். அன்லிமிட்டெட்னா என்ன? அளவே இல்லாமல் அதிகமாக இருக்குது இந்த ரிசோர்ஸஸ். அண்ட் கேன் பி ரினியூட் ஓவர் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். தி கேன் பி ரீப்ளேஸ்ட் ஓவர் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். இன்எக்ஸ்பென்சிவ், அதாவது அவ்வளோ காஸ்ட்லி இல்லை. இட் கேன் பி ஹார்வெஸ்டட் கண்டினியூஸ்லி, அதாவது என்ன? இட் கேன் பி யூஸ்ட் அகெயின் அண்ட் அகெயின். அண்ட் இந்த ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸை நம்ம நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸும் சொல்கிறோம். Renewable energy resources include biomass energy. So biomassனா என்னன்னு பார்ப்போம். ப்ளீஸ் டோன்ட் மக் அப், புரிஞ்சுண்டு படிங்க. ஸோ ரீகால் பண்ணுங்க. பயாலஜி, இப்போ நம்ம பயாலஜி படிக்கிறோம் இல்லையா. ஸோ பயோனா என்ன? பயோனா லைஃப், ஆர் வி கேன் சே லைஃப் எதில் இருக்கும்? லிவிங் திங்ஸில் இருக்கும். ஸோ லைஃப் ஆர் லிவிங் திங்ஸ். லாஜினா என்ன? ஸ்டடி. ஸோ பயாலஜினா என்ன? ஸ்டடி ஆஃப் லிவிங் திங்ஸ் ஆர் ஸ்டடி ஆஃப் லைஃப். இப்போ இங்கே பார்க்கலாம், இங்கே என்ன? பயோமாஸ். அப்போ பயோனா என்ன? லிவிங் திங்ஸ். மாஸ்னா என்ன? மெட்டீரியல் ஆஃப் விச் தே ஆர் மேட் அப் ஆஃப். ஸோ அப்போ பயோமாஸ்னா என்ன? organic matter or material present in plants and animals. Obviously life இதில் இருக்கும், பிளான்ட்ஸில் இருக்கும், அனிமல்ஸில் இருக்கும். ஸோ பயோமாஸ்னா என்ன? மேட்டர் ஆர் மெட்டீரியல் present in plants and animals. Organic matterனா என்ன? கார்பன் containing. Organic means contains carbon. ஸோ அப்போ பயோமாஸ் எனர்ஜினா என்ன? அந்த பயோமாஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம பயோமாஸ் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபாரஸ்ட்ரி ரெசிடியூ, ஃபாரஸ்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ரெசிடியூ, மரங்கள்லாம் வெட்டி அதுக்கப்புறமா என்னெல்லாம் பாக்கி இருக்குது ரெசிடியூனா மிச்சம் மீதி. பேப்பர் மில் வேஸ்ட். ஏன் பேப்பர் மில் வேஸ்ட்டு நம்ம பயோமாஸுங்கிறோன்னா, பேப்பர் இதுலேருந்து கிடைக்கிறது நமக்கு ட்ரீஸ்லேருந்து, அண்ட் ட்ரீ இஸ் அ பயோமாஸ். Urban wood waste, and then animal waste, and also human sewage. All these are examples of biomass. Next one is biofuel. Again biona and living. So living organismலேருந்து கிடைக்கக்கூடிய fuel, or சிம்பிளாக சொல்லணும்னா பயோமாஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபியூலை தான் நம்ம பயோஃபியூல்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் நம்ம பயோகேஸ் பார்க்கலாம். பயோகேஸில் வாட் இஸ் யூஸ்ட்? அனிமல் மேன்யூர், க்ராப், ஃபுட் வேஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இட் இஸ் லெஃப்ட் ஃபார் அன்ஐரோபிக் டைஜஷன். ஸோ அன்ஐரோபிக்னா என்ன? ஏரோபிக்னா என்ன? ஏர் இஸ் ப்ரெசென்ட். அன்ஐரோபிக்னா என்ன? ஏர் இஸ் நாட் ப்ரெசென்ட் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். ஸோ இதெல்லாம் போட்டோன்னா, இது எல்லாத்தையும் போட்டோன்னா இங்கே இந்த டேங்க்குள்ளே என்ன ஆகும்? ஏர் இஸ் நாட் ப்ரெசென்ட், அன்ஐரோபிக் டைஜஷன் வில் டேக் பிளேஸ், அண்ட் அதிலிருந்து வி வில் கெட் பயோகேஸ். திஸ் பயோகேஸ், ஃப்ரம் திஸ் பயோகேஸ் வி கேன் கெட்
heat, and we can also use it for lighting bulbs as a source of electricity. So இந்த ஹீட்டை வச்சு நம்ம குக் பண்ணலாம். பயோகேஸ் ஸ்டவ்வோட இதை கனெக்ட் பண்ணினோன்னா we can use it for biogas for cooking. Another example is biodiesel. So bioனாலே from living. So இது எங்கேருந்து கிடைக்கும்? animal fatலேருந்து and vegetable oilலேருந்து கிடைக்கக்கூடிய ஃபியூலை டீசலை தான் நம்ம பயோடீசல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜியோதெர்மல் எனர்ஜி. ஜியோனா இப்போ நீங்கள் ஜியோகிரஃபி படிக்கிறீங்க இல்லையா, அதில் எதை பற்றி படிக்கிறீங்க? லேண்டை பற்றி படிக்கிறீங்க, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸை பற்றி படிக்கிறீங்க. ஸோ இட் இஸ் அபவுட் லேண்ட். ஜியோனா லேண்ட். தெர்மல்னா ஹீட். டெம்பரேச்சர் பார்க்குறோம் இல்லையா, தெர்மாமீட்டர் வச்சு டெம்பரேச்சர் பார்க்குறோம், எவ்வளோ ஹீட் இருக்குது நம்ம பாடி, டெம்பரேச்சர் பார்க்குறோம். ஸோ ஜியோதெர்மல்னா என்ன? லேண்டில் இருக்கிற ஹீட்டை பற்றி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் பிலோ எர்த் சர்ஃபேஸ் ரிசர்வாயர்ஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் இஸ் தேர். ஸோ இங்கே பிக்சரில் பார்த்தோன்னா திஸ் இஸ் எர்த் க்ரஸ்ட்டில், அர்த்துக்குள்ளே இங்கே இது வந்து மேக்மா இருக்கும், நீங்கள் ஜியாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க. அண்ட் ஹியர் இஸ் அ ரிசர்வாயர் ஆஃப் வாட்டர், ஹாட் வாட்டர் இருக்கும் பூமிக்கு அடியில். ஸோ அதுலேருந்து ஸ்டீம் கிடைக்கிறது நமக்கு. அகெயின் சேம் திங், அந்த ஸ்டீமை வச்சு நம்ம வி ஆர் ரொட்டேட்டிங் டர்பைன்ஸ். இட் இஸ் கனெக்டட் டு அ ஜெனரேட்டர், இட் ஆக்டிவேட்ஸ் அ ஜெனரேட்டர் and then electricity is produced. So you can see this picture. Steam is obtained which rotates turbine, and then there is a generator and transformer, and then you have power lines here. So நம்ம இந்த process ஓட detail பார்க்க வேண்டாம். Just remember hot water, it is steam is produced, it rotates turbine, activates a generator, and then electricity is produced. Next one is water energy. Hydroelectric energy and tidal energy. These both are similar. Hydroelectric energy tidal energy same. ரெண்டும் ஏன் சேம்னா they make use of moving water. நீங்கள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஹைட்ரோஎலக்ட்ரிக் எனர்ஜி பற்றி சொல்லியிருக்கேன். ஃப்ரம் அ ஹைட் வாட்டர் இஸ் லெட் டவுன். ஸோ அதில் வந்து கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். அகெயின் இட் இஸ் யூஸ் டு ஸ்பின் அ டர்பைன் அண்ட் தென் அகெயின் இட் இஸ் யூஸ் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. அதே மாதிரி தான் டைடல் எனர்ஜினா என்ன? டைட்ஸ், அலைகளோட எனர்ஜி. அகெயின் இந்த அலைகள்னால டர்பைன்ஸ் வில் டர்ன் அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட். இதுதான் வாட்டர் எனர்ஜியில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி அண்ட் டைடல் எனர்ஜி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சோலர் எனர்ஜி. திஸ் ஆல் ஆஃப் யூ நோ, சோலர் பேனல்ஸ் பார்த்துருப்பீங்க இப்படி வீடுகளில். ஸோ எனர்ஜி ஃப்ரம் த சன் இஸ் கேப்சர்ட் பை a solar panel. அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி இஸ் ஜெனரேட்டட் அண்ட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்க்கு அதை கனெக்ட் பண்ணினோன்னா we can use it. Next is wave energy. Waves are caused by winds. Windsனால waves are caused. And நம்ம already previously tides பார்த்தோம் இல்லையா, tidal energy. And tides are due to the gravitational pull of moon and sun on the ocean. So இந்த difference already உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை ரீகால் பண்ணிக்கிங்க. ஸோ வேவ்ஸோட எனர்ஜி, அந்த வேவ்ஸோட எனர்ஜினால என்ன பண்ணுறோம்? அகெயின் டர்பைன்ஸ் ஆர் டர்ன், ஜெனரேட்டரோட கனெக்டடாக இருக்கும், இட் ஆக்டிவேட்ஸ் அ ஜெனரேட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட். And then wind energy. The wind or air flow which occurs naturally in the Earth's atmosphere is used to create electricity. Wind, காத்துனால. So when wind blows, இந்த மாதிரி windmills நீங்கள் பார்த்துருப்பீங்க. When wind blows and this windmillோட டர்பைனோட இந்த பிளேட்ஸ் இது டர்ன் பண்ணும், ரொட்டேட் பண்ணும். அகெயின் இட் இஸ் கனெக்டட் டு அ ஜென்ரேட்டர். த ஜென்ரேட்டர் வில் ஸ்பின் and it is connected to a transformer which will increase the voltage and power will be generated and நம்ம வீட்டுக்கு சப்ளை ஆகும் இந்த எலக்ட்ரிசிட்டி. பிஃபோர் தட் யூ ஹாவ் எ டிரான்ஸ்ஃபார்மர். நம்ம வீடுகளுக்கு கரண்ட் கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும். அங்கே வந்து வால்டேஜ் வந்து லோவர் பண்ணிடும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பிஃபோர் சென்டிங் இட் டு அஸ். Next is fossil fuels. Fossil fuels are found inside the Earth's crust. பூமிக்கு அடியில் fossil fuels are found. These are energy-rich substances formed by natural process of anaerobic decomposition of buried dead organism. Dead organism வந்து bury ஆகிடும், புதஞ்சிரும் பூமிக்கு அடியில் நேச்சுரலாகவே பை நேச்சர், இன் நேச்சர். அண்ட் அதோட டீகம்போசிஷன் நடக்கும். that will break down, மக்கும். In the absence of air, anaerobicனா in the absence of air அது மக்கி போகும். இது வந்து ஒரு நாள் 2 நாளில் நடக்காது. It will take millions of years. ஸோ பூமிக்கடியில் ஆர்கனிசம், டெட் ஆர்கனிசம்ஸ் வில் பரி, அது புதஞ்சு போகும். அண்ட் anaerobic அது டீகம்போஸ் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிறது தான் ஃபாசில் ஃபியூல். இங்கே நீங்கள் கோல் ஃபார்மேஷன் பார்க்கலாம். மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ ட்ரீஸ்
in swamps died. Swamps na saduppu nilam, where there is mud and water, and they become covered by mud and rock. And due to high temperature and pressure, coal was formed over millions of years. So அது மேலே weight increase ஆகும், நிறைய layers form ஆகிட்டே போகும், pressure increase ஆகும், temperature பூமிக்கு அடியில் அதிகமாக இருக்கும். அதனால these buried trees were transformed into coal over millions of years. அதே மாதிரி petroleum and natural gas formation in the ocean, these organisms will, some marine organisms will die, and then due to high pressure, high temperature, oil, you can see in this picture, oil is formed, and then gas is trapped in between. So இப்படி தான் petroleum and natural gas is formed. Accumulating sediment layers increase pressure and produce heat. So இந்த buried organismsக்கு மேலே இருக்கிற ஒரு sediment ஒரு layer form ஆகிட்டே போகிறது, சாயிலோட லேயர், ராக்கோட லேயர், அது வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும், ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், and remains of the organism gradually transformed into hydrocarbon. So அந்த பரியான அந்த டெட் ஆர்கனிசமோட மிச்சம் மீதி இருக்கிற ரிமைன்ஸ் வந்து கிராஜுவலாக என்னமா மாறிடுறது, ஹைட்ரோகார்பன். ஹைட்ரோகார்பன் மீன்ஸ் contain both carbon and hydrogen. So அதோட எக்ஸாம்பிள் என்ன, பெட்ரோலியம், கோல் அண்ட் நேச்சுரல் கேஸ். கோல் அண்ட் பெட்ரோலியம் இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ கோல் அண்ட் பெட்ரோலியம் ஆர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். They are called fossil fuels. One mark question. Because they are formed from degradation of biomass buried deep under earth millions of years ago. இது வந்து ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கோல் ஃபார்மேஷன் அண்ட் பெட்ரோலியம் ஃபார்மேஷன் பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ கோல் இஸ் யூஸ்ட் ஃபார் ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அட் thermal power plant. Power plant na enna, which produces electricity. Thermal power plant na enna, they use coal. Thermal power plants use coal to generate electricity. So coal is used for generation of electricity in the thermal power plants. Petroleum is also called as crude oil. Crudeனா என்ன, அன்ரிஃபைன்டு ஸ்டேட்டில் இருக்கிறது. ஸோ பெட்ரோலியம் நம்ம எடுக்கும்போது அது எப்படி இருக்கும், ஒரு அன்ரிஃபைன்டு ஸ்டேட்டில் எல்லாமே கலந்து இருக்கும், அதில் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ அதனால் அதை க்ரூட் ஆயில்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் ப்ராசஸ்ட் இன் தி ஆயில் ரிஃபைனரிஸ். ஆயில் ரிஃபைனரியில் தான் அதை ரிஃபைன் பண்ணுவாங்க, அண்ட் அதுலேருந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் obtained. யூ கேன் see or you must have read in your 8th standard fractional distillation மூலயமா பெட்ரோலியமை டிஸ்டில் பண்ணி அதில் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் obtained ஃப்ரம் க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயிலேருந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் obtained. ஸோ அந்த ஆயில் ரீஃபைனரியில் அதை ப்ராசஸ் பண்ணுறதுனால what do we get to produce? That is from oil refineries what is produced? Petrol and diesel. So you can see here petrol and diesel. So what is it used for? It is used to run automobiles, trucks, trains, ships and airplanes. ஸோ பெட்ரோலும் டீசலும் உங்களுக்கே தெரியும், வண்டிகள் ஓடுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரக்ஸ், ட்ரெயின்ஸ், யூ கேன் see here cars, ships and airplanes. And then from distillation of that crude oil or petroleum, what else is obtained? Kerosene and LPG. So you can see here LPG. What is LPG? What is the full form of LPG? Liquefied petroleum gas. This is again important, 1 mark question. So what is it used for? It is used as a domestic fuel. Domestic என்ன வீட்டில். ஸோ வீட்டில் ஃபியூலாக அதை யூஸ் பண்ணுறோம். எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஃபார் குக்கிங் ஃபுட். Coal and petroleum reserves can get exhausted if used at rapid rate. எக்ஸாஸ்டட்னா என்ன, தீந்து போயிடும். ரேப்பிட் ரேட்னா என்ன, ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம கோலையும் பெட்ரோலியமையும் ஃபாஸ்ட்டாக ரேப்பிடாக யூஸ் பண்ணினோம், அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணினோன்னா என்ன ஆகும், அது ஒரு நாளைக்கு தீந்து போயிடும். ஸோ இங்கே ஒரு ஐடியாக்காக இந்த கிராஃபை பாருங்கள். குளோபல் ஃபாசில் ஃபியூல் கன்சம்ஷன். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் 1900 2000 and 2019 டாட்டா இங்கே இருக்குது. How the use of consumption of fossil fuel has increased gradually. இது வந்து oil-ஓட consumption, இது coal-ஓட consumption. So you can see how rapidly we are using these fossil fuels.
Formation of these fossil fuels is a very slow process. நம்ம பார்த்துட்டோம் எப்படி fossil fuel ஃபார்ம் ஆகும்னு நமக்கு தெரியும். அது வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். இட் occurs over millions of years. So it takes very long period of time for renewal. ஸோ அது திருப்பியும் ஃபார்ம் ஆகிறதுக்கு it will take ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு it will take a long period of time. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன fossil fuel அப்போ யூஸே பண்ணக்கூடாதா? அப்போ நம்ம என்ன தான் பண்ணணும் அதை பார்க்கலாம். So we have to take steps to conserve coal and petroleum resources. அதனால ஏன்னா நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ஓவராக யூஸ் பண்ணினோம் தீந்து போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டெப்ஸ் எடுக்கணும் டு கன்சர்வ் கோல் அண்ட் பெட்ரோலியம் ரிசோர்ஸஸ். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம ஃபார் ஃப்யூச்சர் யூஸ்க்காக அது இருக்கணும்னா, இந்த ரிசோர்ஸஸ் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? we have to reduce their consumption. நம்ம கோலையும் பெட்ரோலியமும் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் குறைக்கணும், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இப்போ பார்க்கலாம். First one, we can save electricity by reducing use of coal. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்தோம்? ரீகால் பண்ணி பார்ப்போம். தெர்மல் பவர் பிளான்ட்டில் கோலை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணினோன்னா தெர்மல் பவர் பிளான்ட்ஸில் நம்ம அதிகமாக கோல் யூஸே பண்ண வேண்டாம். ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி, ரிடியூஸ் யூஸ் ஆஃப் கோல். தட் இஸ் தி ஃபஸ்ட் பாயிண்ட். Second point, use bicycle for short distances because bicycle is not using any kind of fuel. So short distances, இப்போ இங்கேருந்து உங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, இல்லை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு போகணும், நடந்தே போகலாங்கன்னா நீங்கள் நடந்து போகலாம், இல்லைன்னா சைக்கிளில் போகலாம் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் கார்ஸ், ஸ்கூட்டர்ஸ் அண்ட் மோட்டர் சைக்கிள்ஸ். ஸோ ஏன்னா இதில் எல்லாமே ஃபியூல் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம நடந்து போகலாம், இல்லை ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம பைசைக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் ப்ரெஷர் குக்கர் வைல் குக்கிங் ஃபுட். ஸோ யூ நோ தட் ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணினோன்னா இட் குக்ஸ் ஈஸிலி, குவிக்லி, டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகும்? இட் ரிடியூசஸ் கன்சம்ஷன் ஆஃப் கெரோசின் அண்ட் எல்பிஜி. ஸோ இதுவும் ஃபியூல் தானே, ஸோ இதோட கன்சம்ஷனை குறைக்கும். wherever possible use solar cooker and solar heater. ஏன்னா அது alternate form of energy, renewable energy, solar energy வந்து. ஸோ அதனால் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் சோலர் குக்கர் அண்ட் சோலர் ஹீட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். motor vehicles should be designed with fuel efficient engines to increase efficiency and it will also reduce air pollution. So motor vehiclesல வந்து engines எப்படி இருக்கணும்னா, அதோட டிசைன் எப்படி இருக்கணும்னா, it should be fuel efficient. அதோட ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அது வந்து இட் வில் இன்க்ரீஸ் தி எஃபிஷியன்சி ஆஃப் தி இன்ஜின்ஸ். அப்படின்னா என்னன்னா, நம்ம கொஞ்சமாக ஃபியூல் போட்டாலே அதுக்கு நம்ம அந்த வெஹிக்கிளை வச்சு நம்ம நிறைய டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணலாம். தட் இஸ் இன்க்ரீஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பர் யூனிட் வால்யூம் ஆஃப் ஃபியூல் யூஸ்ட். அப்போ 1 லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னா அதிகமாக நமக்கு அது அந்த நல்ல இன்ஜின், எஃபிஷியன்ட் இன்ஜினாக இருக்குன்னா அதிக டிஸ்டன்ஸ் நம்ம அந்த வெஹிக்கிளால் ட்ராவல் பண்ணலாம். ஸோ மோட்டர் வெஹிக்கிள் ஷுட் பி டிசைன் வித் ஃபியூல் எஃபிஷியன்ட் இன்ஜின்ஸ் டு increase efficiency and in அந்த எஃபிஷியண்ட்டாக ஃபியூலை ஒழுங்காக யூஸ் பண்ணித்தன்னா அந்த என்ஜின் எஃபிஷியண்ட்டாக இருந்ததுன்னா என்னாகும்? ஏர் பொல்யூஷனும் ஆகாது, புகை வந்து வெளியில் வராது. ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் டு கன்சர்வ் கோல் அண்ட் பெட். நான் கன்வென்ஷனல் அல்டர்னேட்டிவ் எனர்ஜி ரிசோர்ஸஸ், இதில் ஷேல் கேஸ் இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எனர்ஜி கிரைசிஸ் இருக்குது. கிரைசிஸ்னால் என்ன? நெருக்கடி. எனர்ஜி நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்? எனர்ஜி ரிசோர்ஸஸ்லேருந்து கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ். ஸோ நமக்கு ஏன் எனர்ஜி கிரைசிஸ் இருக்குது, ஏன் எனர்ஜி நெருக்கடி இருக்குன்னா, இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே எக்ஸாஸ்டிபிள், தீர்ந்து போகக்கூடியது. நம்ம யூஸ் பண்ண இது தீர்ந்து போயிடும். அதனால நமக்கு வந்து ஒரு எனர்ஜி கிரைசிஸ் இருக்குது. அதாவது டிமாண்ட் அதிகமாக இருக்குது எனர்ஜி ரிசோர்ஸஸோடது, ஆனால் சப்ளை வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம எனர்ஜி கிரைசிஸ்னு சொல்கிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த எனர்ஜி கிரைசிஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, வி மஸ்ட் கன்சர்வ். நம்ம வந்து கன்சர்வ் பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணணும், பாதுகாக்கணும். இதை நான் ரினியூவபிள் கன்வென்ஷனல் ரிசோர்ஸஸ். நமக்கு தெரியும் நான் ரினியூவபிள்னால் அதை ரினியூ பண்ண முடியாது, ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இந்த நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸை நம்ம கன்வென்ஷனல் ரிசோர்ஸஸ்னு சொல்கிறோம். அதோட எக்ஸாம்பிள் என்ன? கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? கன்சர்வ் பண்ணணும் ஃப்ரம் ரேப்பிட் டிப்ளீஷன். சீக்கிரமாக டிப்ளீட் ஆகிறது, குறையிறது இல்லையா, அதை ப்ரிவெண்ட் பண்ணணும். அதனால நம்ம இதை கன்சர்வ் பண்ணி ஆகணும். And also we should replace them.
இந்த ரிசோர்ஸஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும், அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும்? ரினியூவபிள் சோர்சஸ். ஸோ வி ஷுட் ரீப்ளேஸ் தெம் பை நான் பொல்யூட்டிங் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ நான் பொல்யூட்டிங்னு ஏன் சொல்கிறோம்னா, இந்த ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் தீஸ் ஆர் என்வாயர்மெண்டலி க்ளீன். இது வந்து ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி. ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இல்லையா, ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் நான் ரினியூவபிள். அதை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த we have to replace these non-renewable conventional resources with renewable resources. And இந்த renewable resources என்ன பண்ணும்? நம்ம என்வாயர்மெண்ட்டை க்ளீனாக வச்சுக்கும், பொல்யூட் பண்ணாது. தென் எஃபர்ட்ஸ் டு டெவலப் நியூ சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. நம்ம வந்து எஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நியூ சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ இதை தான் நான் கன்வென்ஷனல் சோர்சஸ்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நம்ம என்ன பார்த்தோம்? இது வந்து கன்வென்ஷனல், நம்ம பழைய காலத்துலேருந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கன்வென்ஷனல் ரிசோர்ஸஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் பை நான் கன்வென்ஷனல் ரிசோர்ஸஸ். இதை தான் நம்ம ஆல்டர்னேட்டிவ்னு சொல்கிறோம், ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸஸ்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு பதிலாக இது. ஸோ அதனால் ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸஸ்னு சொல்கிறோம். ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குது நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து நான் கன்வென்ஷனல் வந்து இன்எக்ஸாஸ்டிபிள், அதாவது தீர்ந்து போகாது. அதோட எக்ஸாம்பிள் என்ன? விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, பயோகேஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது நம்ம எஃபர்ட் எடுத்துக்கிறோம். கன்வென்ஷனல் சோர்ஸஸை நம்ம நான் கன்வென்ஷனலை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நான் கன்வென்ஷனில் தான் நம்ம கன்வென்ஷனல் ரிசோர்ஸஸ் தான் நம்ம அல்டர்னேட்டிவ்னு சொல்கிறோம், அல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸஸ்னு சொல்கிறோம். ஸோ நான் கன்வென்ஷனல் சோர்ஸஸ் ஹெல்ப் லோக்கல் பீப்புள் டு assess needs and resources and to plan a useful strategy. ஸோ இந்த நான் கன்வென்ஷனல் சோர்ஸஸ் வந்து லோக்கல் ஏரியாவில் இருக்கிற பீப்புளை ஹெல்ப் பண்ணும். எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, அவங்களோட தேவையை அவங்க அசஸ் பண்ணுறதுக்கு, அவங்களோட தேவையை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு, அண்ட் அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்களே ரிசோர்ஸஸை வந்து தேடி எடுப்பாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அண்ட் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை அசஸ் பண்ணி அவங்க ஒரு யூஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிளான் பண்ணுவாங்க, யூஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. அதை எப்படி அவங்க யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் பீப்புள் கேன் அசஸ் சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணலாமா, விண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணலாமா, எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன ஸ்ட்ராட்டஜி அதுக்கு அப்ளை பண்ணலாம், நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்குன்னு அவங்களே தேர்ந்து எடுக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஷேல் கேஸ். ஸோ ஷேல் கேஸுங்கிறது வெரி வெரி சிம்பிள் டாபிக். ஷேல் கேஸ்னால் என்ன? ஷேலில் இருக்கிற கேஸ். இப்போ ஷேல்னால் என்ன? ஷேல் இஸ் அ செடிமெண்ட்ரி ராக் விச் இஸ் சாஃப்ட், ஃபைன்லி ஸ்ட்ராட்டிஃபைட். ஸோ இது வந்து ஷேல்னா என்ன? ஒரு விதமான செடிமெண்ட்ரி ராக். இது வந்து சாஃப்டாக இருக்கும். அண்ட் ஃபைன்லி ஸ்ட்ராட்டிஃபைட்னா என்ன? அதில் நிறைய தின் லேயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம், நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஷேலுங்கிறது ஒரு ராக். அப்போ என்ன ஷேல் கேஸ்னால் என்ன? அந்த ஷேலுங்கிற ராக்குக்குள்ளே ட்ராப் ஆன கேஸை தான் நம்ம ஷேல் கேஸ்னு சொல்கிறோம். ஸோ செடிமெண்ட்ரி ராக் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ரீகால் பண்ணிக்கிங்க. செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஆர் ஃபார்ம் ஃப்ரம் broken பீசஸ் ஆஃப் ராக்ஸ். நிறைய broken பீசஸ் ஆஃப் ராக்ஸ் இருக்கும் இல்லையா, அதால் ஃபார்ம் ஆகிறது தான் செடிமெண்ட்ரி ராக். அந்த broken பீசஸ் ஆஃப் ராக்ஸை தான் நம்ம செடிமெண்ட்னு சொல்கிறோம். அப்போ செடிமெண்ட்ரி ராக் இஸ் ஃபார்ம்டு பை செடிமெண்ட்ஸ். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுது? ஷேலுங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது? பை கம்பேக்ஷன், ஃப்ரம் கம்பேக்ஷன் ஆஃப் ஸ்மால் ஓல்டு ராக்ஸ். பழைய சின்ன சின்ன பாறைகள் என்ன ஆகுது? கம்பேக்ட் ஆகுது, கம்பேக்ஷன்னு சொல்கிறோம். ஸ்குவீசிங் டுகெதர் அப்படின்னா என்ன? அழுத்தி ப்ரெஸ் ஆகும். இந்த குட்டி குட்டி பீசஸ் ஆஃப் ஓல்டு ராக்ஸ் வந்து அழுத்தி ப்ரெஸ் ஆகும் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஸோ அந்த மாதிரி ப்ரெஸ் ஆகிறதுலேருந்து தான் ஃபார்ம் ஆகுது ஷேல் ராக் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, டியூ டு வெயிட் ஆஃப் ஓவர்லேயிங் லேயர்ஸ் ஆஃப் ராக். ஸோ இப்போ நம்ம இந்த பிக்சரில் பார்த்தோம் இல்லையா, ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் செடிமெண்ட்டோட, ஓல்டு ராக்கோட. அதெல்லாம் அழுத்தி ப்ரெஸ் ஆகும், அதோட வெயிட்னால ப்ரெஸ் ஆகும். ஸோ டியூ டு வெயிட் ஆஃப் ஓவர்லைங் லேயர்ஸ் ஆஃப் ராக். அந்த மாதிரி ப்ரெஸ் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா, போர் ஸ்பேசஸ் கெட் ரெடியூஸ்ட் அண்ட் டைட்டர் பேக்கிங் ஆஃப் லேயர்ஸ். அந்த மாதிரி அழுத்தி ப்ரெஸ் ஆகும்போது இமேஜின் பண்ணி பாருங்கள், அந்த ராக்குக்குள்ளே நடுவில் இருக்கிற ஸ்பேசஸ், போர்ஸ், ஓட்டைகள் வந்து ரிடியூஸ் ஆகிடும். அண்ட் எல்லாம் ப்ரெஸ் ஆகி 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 டைட் லேயர்ஸ், அந்த லேயர்ஸ் எல்லாம் டைட் ஆகி ஒரு ராக் ஃபார்ம் ஆகுது. அதுதான் நம்ம ஷேல்னு சொல்கிறோம், ஷேல் ராக் ஆர் ஷேல் ஃபார்மேஷன்னு சொல்கிறோம். தென் தீஸ் ஓல்டு ராக்ஸ், இப்போ எந்த ராக்லேருந்து அது ஃபார்ம் ஆகிருக்கோ ஓல்டு ராக்ஸ், அந்த ராக்கில் என்ன இருக்குது? தே கண்டெயின் மட் அண்ட் மினரல்ஸ். அண்ட் அந்த மினரல்ஸ் என்னெல்லாம்? குவார்ட்ஸ் அண்ட் கேல்சைட். திஸ் இஸ் 1 மார்க் கொஷின். அதே மாதிரி ஷேல் ஹவு இஸ் இட் ஃபார்ம்? பை கம்பேக்ஷன். அதுவும் 1 மார்க் கொஷின். அண்ட் தீஸ் ஓல்டு ராக்ஸ் ஆர் ட்ராப்டு beneath earth's surface. இந்த ஓல்டு ராக்ஸ் எல்லாம், இந்த சின்ன சின்ன பாறைகள்லாம் எங்கே இருக்குது? பூமிக்கு அடியில் இருக்குது. அதெல்லாம் ஸ்குவீஸ் ஆகி அழுத்தி ப்ரெஸ் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே ஃபார்ம் ஆகி இந்த செடிமெண்ட்ஸ் அதோட
ப்ரெஷர்னால அதோட வெயிட்னால என்ன ஃபார்ம் ஆகுது, இந்த ஷேல் ஃபார்ம் ஆகுது. இங்கே நீங்கள் பார்க்கலாம் பிக்சரில் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த செடிமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய பாறைகள், ஓல்ட் ராக்ஸ், இதோட கம்பேக்ஷன் ஆகுது, எல்லாம் அழுத்தி ப்ரெஸ் ஆகுது அண்ட் செடிமெண்ட்ரி ராக் இஸ் ஃபார்ம்ட் அண்ட் ஷேல் இஸ் தட் செடிமெண்ட்ரி ராக். அதாவது ஷேல் வந்து ஒரு விதமான செடிமெண்ட்ரி ராக். இது ஒரு ஐடியாக்காக நீங்கள் இந்த பிக்சரை பார்த்துக்கலாம். இப்போ என்னன்னா அந்த ஷேல் ராக்கில் என்ன இருக்குது, ஃபாசில் ஃபியூல்ஸ் லைக் ஆயில் அண்ட் கேஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் த போர்ஸ் ஆஃப் ஷேல் ராக். அதுதான் நான் என்ன சொன்னேன், ஷேல் ராக்கில் என்ன இருக்குது, ஆயில் இருக்குது, கேஸ் இருக்குது. அப்போ அந்த ஷேல் ராக்கில் இருக்கிற கேஸை தான் நம்ம ஷேல் கேஸ்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஃபியூல். ஸோ இந்த ஃபியூல், அதாவது இந்த கேஸ், ஷேல் ராக்குக்குள்ளே இருக்கிற ஷேல் கேஸை எப்படி எடுப்பாங்க, வெளியில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அதோட டெக்னிக் என்ன, அதை தான், அந்த டெக்னிக்கை தான் நம்ம ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ராக்சர்னால் நமக்கு தெரியும், நம்ம யாராவது விழுந்து கை ஃப்ராக்சர் ஆச்சுன்னா என்னாகும், போன் வந்து கிராக் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ இங்கேயும் அதே மீனிங் தான், ஃப்ராக்சரிங்னா கிராக்கிங். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ட்ரில்லிங் ஆர் வெல் போரிங். ட்ரில் பண்ணுறாங்க, இல்லை போர். இப்போ போர் போடுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, பூமிக்குள்ளே தொலைப்பாங்க, போர் பண்ணுவாங்க, ஓட்டை போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரில் பண்ணுறோம். இல்லை வெல் போரிங்னா கிணறு மாதிரி தோண்டுறோம். எங்கே தோண்டுறோம்னா செடிமெண்ட்ரி ராக் லேயர். ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம், பூமிக்கு அடியில் தொலைக்கிறோம், ட்ரில் பண்ணுறோம், வெல் மாதிரி க்ரியேட் பண்ணுறோம் செடிமெண்ட்ரி ராக் லேயரில் டு ரீச் ரிசர்வாயர் லேயர்ஸ். எங்கே ரீச் பண்ணுறதுக்கு, ஷேல், இந்த பாறையை ரீச் பண்ணுறதுக்காக தொலைக்கிறோம். ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம் டீட்டெயிலாக. இது பூமிக்கு அடியில் தொலைக்கிறாங்க. அண்ட் இந்த தொலைக்கும் போது என்னெல்லாம் உள்ளே போடுறாங்கன்னா, உள்ளே அனுப்புகிறாங்கன்னா வாட்டர், சாண்ட், கெமிக்கல்ஸ், இதெல்லாம் உள்ளே போகிறது. வாட்டர், சாண்ட் அண்ட் கெமிக்கல்ஸ் இன்ஜெக்டட் இன் டு த வெல். ஸோ இங்கே கீழே உள்ளே தொலைக்கும் போது என்ன ஆகுது, இங்கே ஃப்ராக்சர் ஆகுது, கிராக். இங்கே பார்க்கலாம் நீங்கள் பிக்சரில் கிராக் ஆகுது. ஸோ இங்கே என்லார்ஜ் பண்ணியிருக்கேன் இந்த போர்ஷன். ஸோ என்லார்ஜ் பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள். இப்போ கிராக் ஆகும்போது என்ன ஆகுது, அந்த போர்ஸில், அந்த ஷேல் ராக்கோட போர்ஸில் இருக்கிற கேஸ் எல்லாம் வந்து வெளியில் வருது. ஸோ அந்த வெளியில் வர கேஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. கிளாஸ் ஃப்ளோஸ் அவுட், அப், ஆரோஸ் ஷோன் அப்வர்ட்ஸ். ஸோ தொலைச்சி அந்த கேஸை, ஷேல் ராக்கில் இருக்கிற கேஸை எடுக்கிறாங்க. இதை தான் ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங்னு சொல்கிறோம். திஸ் இஸ் 1 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின். environmental concerns of shale gas. Shale drilling, shale rock வந்து ட்ரில் பண்ணுறோம் இல்லையா, again see here, ட்ரில் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன ஆகுது, இந்த பூமிக்கு அடியில் வந்து வாட்டர் இருக்கும், கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ் இருக்கும் பூமிக்கு அடியில். ஸோ அது என்ன ஆகும், இட் இஸ் அஃபெக்டட். ஷேல் ட்ரில்லிங் எஃபெக்ட்ஸ் கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ்ஸ், கண்டாமினேட் ட்ரிங்கிங் வாட்டர் ரிசோர்ஸஸ். இப்போ நம்ம இங்கே கெமிக்கல்ஸ் எல்லாம் அனுப்புகிறோம், வாட்டர் அனுப்புகிறோம். ஸோ அந்த மாதிரி அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கெமிக்கல்ஸ் வந்து பூமிக்கு அடியில் இருக்கிற நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அதில் போய் கலந்து அந்த வாட்டரை கண்டாமினேட் பண்ணுறது. அண்ட் பூமியை நம்ம தொலைக்கிறதுனால என்ன ஆகுது, இட் அஃபெக்ட்ஸ் தி ஃபர்டிலிட்டி ஆஃப் தி சாயில். அண்ட் இந்த ஷேல் ட்ரில்லிங் போது வாட் இஸ் நீடட், மில்லியன் கேலன்ஸ் ஆஃப் வாட்டர், நிறைய தண்ணியை வந்து நம்ம உள்ளே அனுப்புகிறோம், கெமிக்கல்ஸோடு சேர்த்து உள்ளே அனுப்புகிறோம். இந்த ஹோல்குள்ளே, இந்த வெல் மாதிரி கிணறு தோன்றோம் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம ட்ரில் பண்ணி அனுப்புகிறோம். அப்போ நிறைய தண்ணி யூஸ் பண்ணுறோம். எதுக்கு, டு பிரேக் அண்ட் ரிலீஸ் ஷேல் கேஸ். இந்த ஷேல் பாறையை உடைக்கிறதுக்கும் கேஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கும், அந்த ஷேல் கேஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம நிறைய வாட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன ஆகுது, நம்மளோட வாட்டர் டேபிள், பூமிக்கு அடியில் இருக்கிற வாட்டர் லெவல் வந்து பாதிக்கப்படுறது. அந்த வாட்டர்லாம் நம்ம இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிடுறோம். ஸோ அப்போ நார்மல் யூஸ் பர்பஸ்க்கு யூஸ்க்கு இருக்காது. அந்த வாட்டர் டேபிள், வாட்டரோட லெவல், பூமிக்கு அடியில் இருக்கிற வாட்டரோட லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.